சார் இப்போ பேசுகிறப்ப கூட சொல்லியிருந்தீங்க அனைத்து எதிர்க்கட்சிகள் வந்து இந்த ஃபெலிக்ஸ் அவர்களுடைய கைதை வந்து கண்டித்து வந்து அறிக்கை வெளியிடணும், இல்லை அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை கண்டித்து ட்விட்டு போட்டிருக்காரு சார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சி சார்பில் இந்த கண்டனம் வந்திருக்கிறது. பொதுச் செயலாளர் என்ற முறையில் திரு பழனிசாமி அவர்களின் ஹேண்டிலிருந்து இது வரல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி இதை கண்டித்திருக்கிறது. அதனால் அது தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் அண்ட் அன் இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். பத்திரிகையாளர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் ஸ்டாலின் மாடல் அரசின் காவல்துறையால் இன்று அதிகாலையில் கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வருகின்றன. ஸ்டாலின் அரசுக்கு எதிராக யார் பேசினாலும் அவர்களுக்கு சிறைதான் பரிசு. இது ஒன்றும் புதிதல்ல. தற்போது கரூர் துயரத்தில் திமுக அரசு மீது மக்கள் எழுப்பும் சந்தேகங்களை வெளிப்படுத்தியதற்காக அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வருகின்றன. மக்களிடையே நிலவும் குழப்பங்களை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருவது பத்திரிகையாளர் கடமை. அதை தெளிவுபடுத்த வேண்டியது அரசின் கடமை. அழகாக சொல்கிறார் பார்த்தீங்களா? அவங்க வேலை சந்தேகத்தை எழுப்புறது, உங்கள் வேலை தெளிவுபடுத்துறது. மாறாக பாசிச போக்குடன் கேள்வி கேட்கும் பத்திரிகையாளரை கைது செய்வது கண்டனத்திற்குரியது. இது போன்ற செயல்கள்தான் இன்னும் அரசியல் சந்தேகங்களை மக்களிடையே வலுப்பெறச் செய்யும். நம்ம சொல்ல பேசணுமா? இங்கே இதை பண்ண என்னமோ பண்ணியிருக்கான், இவன் மொழி சரியில்லை அப்படின்ட்டு தான் நினைப்பாங்க. பத்திரிகையாளர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறோம். இது என்னது ஸ்டாலின் மாடல்? அப்பா மாடல், ஸ்டாலின் மாடல்னு ஏதோ ஒன்று போட்டிருக்காரு. உள்ளபடியே இது வரவேற்க தகுந்த ஒரு விஷயம். நீங்கள் இதில் கூடுதலாக கவனிக்க வேண்டியது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை அதிக ஆண்டு காலம் ஆண்ட கட்சி. அந்த கட்சி இன்று வெளிப்படையாக இந்த கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. பத்திரிகையாளர் அமைப்புகள் இதை வேடிக்கை பார்த்து கொண்டு தானே இருக்கின்றன. நான் சொன்னேன் ஏற்கனவே, இந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றம் முழுக்க ஐஸ்கிரீம் அதிகாரியோட ஏஜென்ட்டாக மாறிடுச்சு. காவல்துறையின் கைக்கூலிகளாக அவர்கள் மாறிவிட்டார்கள். இன்னொன்று, சக பத்திரிகையாளர் மேலே போய் ட்ரிபிள் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா இல்லையா? வராகி மேலே இவங்க ப்ரெஸ் கிளப்பு கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் தான் அவர் வராகி அடுத்த வழக்கில் கைதாகி சிறையில் இருக்கிறார். எங்கிருந்தும் கைது வராது சார். பத்திரிகையாளர்களை பாதுகாக்கிறதுக்கு தான் அந்த சங்கமே இருக்குது. ஆமாம், இருக்கப்ப என்ன சார் இது ஒரு கண்டனம் கண்டிக்க கூட இல்லை, சந்திக்க கூட இல்லை. சக பத்திரிகையாளர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க பாரு. இந்நேரம் இதுக்கு கண்டனம் வந்திருக்கணுமா இல்லையா? நீ சொல்லுப்பா. பத்திரிகையாளர் தானே, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த செய்தியை தானே எடுத்து பேசினார் அவர். என்ன தவறு? நான் கேட்குறேன், இந்த ஐஸ்கிரீம் அதிகாரிக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த செய்தியை எடுத்து பேசுனதுக்கு ஃபெலிக்ஸ் மேலே கேஸ் போடுறீங்களே, டைம்ஸ் ஆஃப் இந்தியா எடிட்டர் மேலே கேஸ் போடுவீங்களா நீங்கள்? துணிச்சல் இருக்கா? 2 விளம்பரம் எக்ஸ்ட்ரா கொடுத்து இனிமேல் அந்த மாதிரி எழுதாதீங்கன்னு வேணால் சொல்லுவாங்க. கெஞ்சுவாங்க, என்னை பற்றி நல்லா பெருமையாக எழுதுங்கன்ட்டு. அதுலேயும் எழுதுவாங்க பெருமையாக, இவர் ஐஸ்கிரீம் அதிகாரி இப்படி செய்து விட்டார், அப்படி செய்து விட்டார், பிரமாதமாக குற்றங்களை கண்டுபிடிக்கிறாருன்னு செல்வராஜ் தாங்க வச்சுருக்காங்களே நிலைவத்துவாங்க. ஸோ ரொம்ப வரவேற்க தகுந்த விஷயம்ப்பா இந்த அதிமுகவோட இந்த கண்டனம். பிஜேபி உள்ளிட்ட இதர கட்சிகளும் கண்டிப்பார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நாம் ஏற்கனவே சொன்னது போல் எவனுமே எதிர்த்து இந்த கவர்மெண்ட்டை பேசக்கூடாது. எனக்கு என்ன புரியாத ஒரு விஷயமாக இருக்கிறது என்றால், 6 மாதம்தான் இருக்குது. நமக்கே முன்னாடி இருந்ததை விட வியூஸு அதிகமாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், எலெக்ஷன் நெருங்க ஜனங்களுக்கு அரசியலின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். ஓகே, ஹங்க்ரி ஃபார் நியூஸ். ஹங்க்ரி, கரெக்டு. நார்மலாக வெறும் சீரியல் மட்டும் பார்த்துக்கிட்டு இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கூட சும்மா போய்ட்டு எந்த கட்சிக்கு ஓட்டு போடலான்னு, ஏன்னா அந்த தாட் ப்ராசஸ் வந்துடும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது இந்த அரசியல் கட்சிகள் எல்லாமே எலெக்ஷன் ஒரு வருஷம் இருக்கும்போதெல்லாம் நல்ல வேஷம் போட ஆரம்பிச்சிடுவாங்க. எங்களை மாதிரி நீங்கள் பார்க்கவே முடியாதுன்னு பயங்கரமாக வேஷம் போடுவாங்க. அப்படி இருக்கும்போது ஆளுங்கட்சி 6 மாதத்தில் தேர்தலை வைத்துக்கொண்டு இப்படி அரசுக்கு எதிராக பேசிய ஒருத்தனை தூக்கி உள்ளே போடலாமா? எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? அது ஃப்ரெஷ்ஷாக ஞாபகம் இருக்கும். அது புரியுதா? சரி, ஜெயிலில் என்ன ஃபெலிக்ஸை கொண்டுருவீங்களா? கொல்ல முடியாதுல்ல? ஜாமீன் போட்டு வெளில வந்துடுவாரா? என்னையா பண்ணுவார்? அவர் ஜெயிலில் போட்டனால தான் சார் இன்னும் வீரியத்தோடு நல்லா பேசுவார். நீ மற்றவங்க மாதிரி ஃபெலிக்ஸ் எல்லாம் டேம் பண்ண முடியாது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஜெயிலை பார்த்தவர் அவர். ஒன்றும் கஷ்டம் இல்லை, வெளில வரத்தான் போகிறாரு. இன்னும் மக்கள் கூடுதலாக அவரை பார்ப்பார்கள் இல்லையா? அல்டிமேட்டாக சேதாரம் யாருக்கு? ஆளும் கட்சி. 5 மாதம் ஜெயிலில் வச்சுருந்தீங்க, என்னென்ன பண்ணுன்றதெல்லாம் நிறைய சொல்லிட்டோம். இவன் லைஃபையே முடக்கணும், இவனை புதைச்சி புல்லு முளைக்கணும் அந்த இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணீங்க. நீங்கள் எவ்வளோ டேமேஜ் பண்ணுறீங்க உங்களை. ஃபெலிக்ஸ் அவர் பங்குக்கு பண்ண மாட்டாரா? இதெல்லாம் அல்டிமேட்லி மக்கள் தானே முடிவு செய்கிறாங்க. அவங்க பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்களா? அதை எதுக்கட்சி அறிக்கை விட்டுருச்சே, இது தேவையா சிஎம்க்கு? இதைத்தான் விநாசகாலே விபரீத புத்தி என்று சொன்னேன். மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்களாங்க சார்? நோ மாலதி, டைம் இஸ் டூ ஷார்ட். இதுதான் சொன்னேன். இந்த எலெக்ஷன் 6 மாதம் வச்சுக்கிட்டு பண்ணுறது பைத்தியக்காரத்தனட்டு இதனால தான் சொல்கிறேன். புரியுதுங்களா? 1 வருஷம் இருக்குன்னா மறந்துடுவாங்க, இப்படி ஞாபகம் இருக்கும் அப்படின்னு தப்பிச்சிடலாம். 6 மாதம் இருக்கும்போது இது திருப்பி சைக்கிள்லே இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? இது நியூஸ் சைக்கிள்லே இருக்கும். இந்த 6 மாதத்துக்கு இது சுத்தம். யூ கான்ட் அஃபோர்ட் டு டூ திஸ். ஒன்று சொல்லுவாங்க சார், பதற்றத்தில் இருக்கப்பையும் கோவத்தில் இருக்கப்பையும் ஒரு முடிவு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இவங்க பதற்றத்தில் இருக்கப்ப தப்பான முடிவு எடுத்துட்டு இருக்காங்களோ
பதட்டத்துலேயும் பயத்தில் இருக்காங்கப்பா, தப்பாக எடுக்கிறாங்கப்பா முடிவு. அப்படி தானே புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒன்றும் கொலை குத்தம் பண்ணிடல, சரி எஃப்ஐஆர் கூட போட்டு வச்சுங்க ஃபெலிக்ஸ் மேலே, எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறீங்க? இப்போ நியூஸ் ஆகுதா? நீ எஃப்ஐஆர் போட்டு வச்சுக்கிட்டேன்னா சத்தம் போடாமல் வச்சுக்க, அப்புறமா இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணி இப்போ என் மேலே போட்டு வச்சுக்கல 15 எஃப்ஐஆர். சார் கைது பண்ணுறதுனால மற்ற பத்திரிகையாளர்கள் இதை பற்றி பேச மாட்டாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு பத்திரிகையாளர் வச்சு இன்னொரு பத்திரிகையாளர் மேலே வழக்கு பதிவு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கெல்லாம் உதவுவாங்கல்ல சார்? அதுவும் நம்புகிறாங்க, பட்டு அல்டிமேட்லி பத்திரிகையாளர்கள் வாக்களித்து உங்களை வெற்றி பெற செய்ய முடியாதே. யார் வாக்களிக்கணும்? மக்கள். ஊடகங்களின் நம்பகத்தன்மை போயிடுச்சு, மக்கள் போயிடுச்சு. சோஷியல் மீடியா எப்படி திட்டுறான் பார்க்குறல்ல. இந்த மெயின் ஸ்ட்ரீமில் வேலை செய்யக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஆளுங்கட்சியின் ஊதுகுழல்களாக இருப்பதை பார்த்து அவர்கள் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவிட்டால் எப்படி கடிச்சு படன்றாங்க பார்த்தியா? அதை பழைய நம்பிக்கைலாம் இல்லை, இவர் இங்கே வேலை பார்க்குறாரு, இவர் இங்கே வேலை பார்க்குறாரு, மூத்த பத்திரிகையாளர் அட்டி வெளுக்கிறாங்க. அவங்களுக்கே மரியாதை, நீ அவங்கள வச்சுட்டு ஒப்பீனியன் வாங்கி ஜெயிக்கலான்னு பார்க்குறீங்களா? ஸோ அடுத்தடுத்து மற்ற கட்சிகளிடமிருந்தும் கண்டனம் வரும் என்று எதிர்பார்க்கலாம். சரிங்க சார், அப்படி ஒரு வேளை நாங்கள் கைதாகி ஜெயிலுக்கெல்லாம் போனோம்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஜெயிலுக்கு பழங்கரை வாங்கி வந்து பார்க்கணுமா? சரி, முடிப்பதற்கு முன்னால் ஒரு தகவல். ஏற்கனவே நான் அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்கள் குவாரியில எல்லாம் 1 கோடி கேட்கிறார் என்று நான் சொல்லியிருந்தேன். அது பற்றி கூடுதல் தகவல் வந்துள்ளது. கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய குவாரி, க்ரஷர் எல்லாவற்றிலும் ஒவ்வொரு குவாரியும் க்ரஷரும் 1 கோடி ரூபாய் தர வேண்டும் என்று மனோ தங்கராஜ் அவர்கள் மிரட்டுகிறார். மனோ தங்கராஜோட பிஏ போத்திராஜ் என்பவர் தான் இந்த குவாரி ஓனர்களை எல்லாம் அழைத்து உடனடியாக 1 கோடி ரூபாய் தேர்தல் செலவுக்காக வேண்டும், கொடுக்கவில்லை என்றால் குவாரிகளை நீங்கள் நிறுத்தி கொள்ளுங்கள் அல்லது மூடப்படும் என்று மிரட்டி அதன்படி வசூல் செய்து கொண்டிருக்கிறார். பல குவாரிஸு 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டு நான் இந்த தொழிலை பண்ணால் எனக்கு லாபம் இல்லைன்னு சொல்லிட்டு பல பேர் மூடிட்டாங்க. அண்டு அரசோட ஒரு எல்லா லாரியும் வே பண்ணணுன்னு வே பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கணும். வே பிரிட்ஜில் எடைமேடைன்னு சொல்லுவாங்க. அந்த எடைமேடையில் வே பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கி இவ்வளோ எடைன்னு சர்டிஃபிகேட்டோட போனால் தான் செக் போஸ்ட்டில் அதை காட்ட வேண்டியது இருக்கும். அரசின் எடைமேடை அங்கே இருக்கிறது. ஆனால் இந்த அமைச்சரோட பினாமி நடத்தக்கூடிய இன்னொரு தனியார் எடைமேடை காவல் கிணறு என்ற பகுதியில் இருக்கிறது. அந்த எடைமேடையை தாமோதரன் என்ற அமைச்சரின் பினாமி நடத்தி வருகிறார். அந்த எடைமேடையில் எடை போட்டு சான்றிதழ் எடுத்து வந்தால்தான் செக் போஸ்ட்டில் இதை அலோவ் பண்ணுறாங்க. நாம் ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக நியாயம் வேண்டி ஒரு நேர்காணல் எடுத்து போட்டதுக்கு கன்னியாகுமரி எஸ்பி மிரட்டினார், நடவடிக்கை எடுக்கப்படும், இது பொய்யான தகவல்னு. அந்த எஸ்பி ஸ்டாலின் அவர்களுக்கு நான் இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்லுகிறேன், மனோ தங்கராஜ் இந்த மாதிரி குவாரியில் வசூல் பண்ணுகிறாரு. கேரளாவுக்கு போகும், இங்கேருந்து மண் ஸ்டோன்ஸ்லாம் ஏற்றிக்கொண்டு கேரளாவுக்கு போகும் ஒவ்வொரு லாரியிலும் 750 ரூபாய் அமைச்சருடைய ஆட்கள் வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த நிகழ்ச்சி மூலமாக பதிவு செய்கிறேன். புகைப்படங்களையும் நான் தர்றேன். கன்னியாகுமரி எஸ்பி ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கட்டும்ட்டு இதன் மூலமாக சொல்லிக்கிறேன். சரிங்க சார், உங்களுடைய கருத்துக்கும் தகவல்களுக்கும் நன்றி.